திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, போலி இம்மார்ட்டல் ரூலர்கள். போலி இம்மார்ட்டல் ரூலர்கள்னால் என்னென்னா, எந்த தகுதியுமே இல்லாமல் எந்த முயற்சியுமே இல்லாமல் நான் சாதாரண வாழ்க்கை வாழ்வேன். இந்த உலகியலில் ஈடுபட்டு இந்த உலகியல் வாழ்க்கை வாழ்வேன். என்னோடய மனசையும் என்னுடைய ஆர்வத்தையும் இந்த உலகியலில் செலுத்துவேன். இஷ்டத்துக்கு போவேன் வருவேன். உலகியல் வாழ்க்கை எல்லாத்தையும் அனுபவிப்பேன். ஆனால் நான் தான் இம்மார்ட்டல் ரூலர், எனக்கு தான் அந்த தகுதி இருக்குதுன்னு பல பேர் நினச்சிட்ருக்காங்க. அந்த இம்மார்ட்டல் ரூலராக ஆகணும்னா யார் வேணாலும் ஆகலாம் அப்படிங்கிறது தான் இங்கே யதார்த்த உண்மை. அதுக்கு அவங்க முயற்சி செஞ்சு அந்த தகுதியை வர வச்சுக்கிட்டு அந்த நிலையை அடைந்தால் அவங்களும் இம்மார்ட்டல் ரூலர் ஆகலாம். ஆனால் வெறுமனே இருந்து கொண்டு உலகியல் வாழ்க்கையை நடத்தி கொண்டு நான் தான் இம்மார்ட்டல் ரூலர், எனக்கு இது மாதிரியான அனுபவங்கள் கிடைச்சிது, என் உடம்பில் கடவுள் இறங்கினார், நாட்டியம் ஆடினேன், இது மாதிரி எனக்கு கனவு வந்தது, அப்புறம் ஒரு நாள் எனக்கு திடீர்னு ஒரு வேறு உலகத்துக்கு நான் போயிட்டு வந்தேன், அங்கே நான் கடவுளை பார்த்தேன் அப்படின்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் தன்னை இம்மார்ட்டல் ரூலர் என்று எனக்கு தெரிஞ்சே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க ஏன் அது மாதிரியான சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க ஒரு தகுதிக்கு மீறி ஆசைப்படுறாங்க. இன்னொன்று என்னென்னா, அவர்கள் அதீத கற்பனையில் வாழ்கிறார்கள். இதுவும் ஒரு உண்மை. தகுதிக்கு மீறி ஆசைப்படுறாங்க, அந்த தகுதியை வர வச்சுக்காமல் ஆசைப்படுறாங்க, அது உண்மை. இன்னொன்று, அதீத கற்பனையில் வாழ்கிறார்கள். அதீத கற்பனைனா, ஒரு சின்ன ஏதோ ஒரு அனுபவமோ ஏதோ ஒன்று மனதளவில் ஏதோ அவங்க ஏதோ ஒரு அனுபவம், சிறிய அனுபவமோ பெரிய அனுபவமோ கிடச்சிருக்கு, அதுதான் முழுமையானது அனுபவம், நாம் கடவுளை பார்த்துட்டோம், நாம் இம்மார்ட்டல் ரூலர். இம்மார்ட்டல் ரூலர் குறித்து போடப்படும் நிறைய வீடியோஸையும் அவங்க பார்க்குறாங்களா? அதுவும் இல்லாமல் இந்த அறம்பாடி பாடல்னு பொய்ப்பாடல்களை, தற்கால மனிதன் எழுதி வர பொய்ப்பாடல்களை நம்பி பல பேர் மோசம் போயிருக்காங்க. அதையும் நம்புகிறாங்களா? இது மாதிரி இந்த இம்மார்ட்டல் ரூலர் அப்படிங்கிற கனவுல நிறைய பேர் வாழ்கிறாங்க. நீங்கள் கனவு கண்டுட்டு போங்க, கற்பனையில் வாழுங்க, அது குறித்து எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. உண்மையிலேயே உங்களுக்கு ஆர்வம் இருந்தால், அழிவில்லாத தன்மை பெறணுன்னா, அது தத்துவங்களை கடந்து வள்ளலார் சொல்கின்ற ஓம்காரத்தியன் தியானத்தின் மூலமாக சிற்சபையில் பொற்சபையில் புகும் தருணம் இதுவே. சிற்றம்பலத்தை அடையாமல் நீங்கள் அழிவில்லாத தன்மையோ கடவுளையோ காண முடியாது. அதுமாரி சிற்சபையில் பொற்சபையில் புகுந்தாதான் அந்த அழிவில்லாத தன்மையை பெற முடியுங்கிறத யதார்த்தத்தையும் ப்ராக்டிக்கல் உண்மையான நடைமுறையில் உள்ள உண்மையையும் தெரிஞ்சுக்கிங்க. அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் அந்த இம்மார்ட்டல் ரூலர். அவர் வந்த பிறகு தகுதியான ஆன்மாக்களுக்கு அந்த இம்மார்ட்டல் ரூலர் தகுதியை, அழிவில்லாத தன்மையை கொடுக்க போகிறாரு. அதை வள்ளலார் தன்னுடைய திருவருட்பாவில் சொல்லியிருக்காரு. அவர் வந்த பிறகு தான் தகுதியான ஆன்மாக்களுக்கு மரணமில்லா பெருவாழ்வும், ஏனைய தகுதி கம்மியான உள்ளவங்களுக்கு அந்த முயற்சி குறித்து அதை முயற்சி பண்ணுறதுக்குரிய ஞான உபதேசங்களையும் செய்வார். அப்புறம் யாரெல்லாம் உயிர்த்தெழு செய்வார் அப்படிங்கிறதையும் அவர் முடிவு பண்ணி உயிர்த்தெழச் செய்வார். அந்த உயிர்த்தெழுதல் நடந்த பிறகு தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சித்துக்கள் செய்ய ஆரம்பித்து விட்டார்னு உலகங்களுக்கு தெரியும். அப்புறம் சுத்த சன்மார்க்க அனுபவம் கண்டத்திற்கு மேல், இதையும் வள்ளலார் தான் சொல்கிறாரு. சுத்த சன்மார்க்க அனுபவம் கண்டத்திற்கு மேல். உலகியல் வாழ்க்கையில் இருந்து கொண்டு வெளியில் புற உலகில் தேடிக்கிட்டு இருக்கிறவங்க எப்படி இம்மார்ட்டல் ரூலர் ஆக முடியும்? இப்போ நம்ம உடம்பு நமக்கு கொடுத்த இறைவன் நமக்கு இந்த உடம்பை கொடுத்துருக்காரு. இதில் 36 தத்துவங்கள் இருக்குது. நாதம், விந்து, சதாசிவம், ஈஸ்வரம், சுத்த வித்தை, அப்புறம் அடுத்து காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மனம், சித்தம், புத்தி, அகங்காரம், அப்புறம் ஞானேந்திரியங்கள், கண்மேந்திரியங்கள், தன்மாத்திரைகள், பஞ்சபூதங்கள், இப்படி ஏகப்பட்ட கூட்டமைப்போடு நம்ம கலந்து தான் நம்ம உடம்பை உருவாக்கி கடவுள் கொடுத்துருக்காரு. இதில் சுத்த சன்மார்க்க அனுபவமோ கடவுளை காணும் அனுபவமோ எப்போது வாய்க்கும்னா, கண்டத்திற்கு மேல் உயிரானது எழும்பும் பொழுது தான் அந்த அனுபவம் வாய்க்கும். கண்டத்திற்கு மேல்னால் புருவமத்தி தான் ஃபஸ்ட்டு இடம், புருவமத்தி தான் பிந்துஸ்தானம், அதுக்கு மேலே உள்ள தலை உச்சி நாதவெளி, அதுதான்
36 தத்துவங்களில் முதல்ல கடவுள் இறங்கி வந்து உயிர்களுக்கு இந்த உலகங்களையும் படைப்பதற்காகவும் உயிருக்கு அனுபவத்தை கொடுத்து அதை மேலேற்றுவதற்காகவும் இறைவன் இறங்கி வந்த முதல் படி நாதவெளி. அந்த நாதவெளிக்கு உயிரானது புருவ மத்தியிலேருந்து மேலே ஏறும் பொழுது தான் இந்த 36 தத்துவங்களின் தொடர்புகளை இழக்கும் உயிர். எப்போது 36 தத்துவங்களை உயிரானது கடக்கும் அப்பொழுது ஆண்டவரின் அனுபவம் விளங்கும். புரியுதுங்களா? இந்த தத்துவங்களுக்குள்ளேயே இந்த உலகியலுக்குள்ளேயே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இந்த துரியம்ங்கிற 4வது நிலை அறியாமல் தான் கடவுளை தரிசித்ததாகவும் என் உடம்புல இறங்கி கடவுள் அருள் புரிந்ததாகவும் நினைத்து கொள்வது வந்து அவங்களுடைய கற்பனை. உண்மையாக ப்ராக்டிக்கலாக யதார்த்தமான உண்மை என்னென்னா, நீங்கள் வள்ளலார் சொல்கின்ற இந்த ஓம்கார தியானத்தை செஞ்சீங்கன்னா உங்களுடைய உயிரானது விந்து ஸ்தானமாகிய புருவ மத்தியில் இருந்து நாதவெளிக்கு ஏறும். அப்பொழுது உங்களுடைய மூச்சு அடங்கும். உங்களுடைய மூச்சு அடங்கி உங்களுடைய எல்லா கருவி கரணங்களும் ஒடுங்கும். இந்த பஞ்சபூதங்கள் உங்கள் உடம்போடு தொடர்பு கொண்டு இருந்த இந்த ஞானேந்திரியங்கள், கண்மேந்திரியங்கள், இது மாதிரியான தத்துவங்களாலான 36 தத்துவங்களும் இந்த உயிரின் தொடர்பை விட்டுவிடும். உயிரானது கடவுளை பற்றும். தத்துவங்களை விட்டுவிட்டு கடவுளை பற்றும். அப்பொழுதுதான் அந்த உயிருக்கு அந்த கடவுளை அறியும் பக்குவமும், அந்த கடவுளை அறிய பக்குவமும் தகுதியும் வாய்க்கும். எப்போ உயிரானது புருவ மத்தியிலிருந்து துரிய நிலை என்று சொல்லப்படுகின்ற நாதவெளிக்கு ஏறும்பொழுது தான், அதுதான் முதல் படி. அப்போ ஏறும்பொழுது தான் உயிருக்கு இந்த 36 தத்துவங்களின் தொடர்புகளும் அருந்து போகும். அப்போ அதன் பிறகு தான் கடவுளை அது காணும். அதன் மேல் படிகளுக்கு ஏறும்பொழுது தான் கடவுளின் உண்மை நிலையை அறியும். அதன் பிறகு தான் அது அழிவில்லாத தன்மையை பெற முடியும். உயிர் வாழ்க்கை இங்கேயே இருந்து கொண்டு உலகிலேயே இந்த உடல் வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருப்பவர்கள் தயவு செஞ்சு கனவுலகில் இருக்காதீங்க. அதுக்கான தகுதிகளை வளர்த்து கொண்டு வள்ளலார் சொல்லிய அந்த பாதையில் பயணிங்க. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வந்த பிறகு உங்களுக்கு அந்த தகுதி இருந்தால் உங்களை அந்த அழிவற்ற தன்மைக்கு உங்களை உயர்த்துவார். அவர் யார் யாருக்கு அந்த தன்மையை கொடுப்பாருன்னு சொல்லியிருக்காங்கன்னா, குறிப்பாக தாய்மானவர் அடியார் நம்மளுக்கு தெரியும். தாய்மான சுவாமிகள் அவரோட இது பார்த்தோம்னா மோன நிலையில் இருக்கிறதா அவர் தியானத்தில் அமர்ந்து இருக்கிற மாதிரியான ஃபோட்டோக்களும் சிலைகளும் அவரை பற்றி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா வரும். அவர் போன பிறவியில் அவர் வாழ்ந்த பொழுது இறைவனை அடையணும்னு கடும் முயற்சி செஞ்சுருக்காரு. அந்த முயற்சியின் பயனாக இந்த பிறவி இமாற்றல் ரூலர் வந்த பிறகு, அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வந்த பிறகு அவருக்கு திரும்பவும் உடல் கொடுத்து திரும்பவும் அவரை உயிர் பெறச் செய்து அவருக்கு அடுத்த நிலையான மேலேறி போகின்ற நித்திய வாழ்வை பெறுகின்ற நிலையான மரணமில்லா பெருவாழ்வை அடைகின்ற நிலையான அந்த நிலையை, அந்த ஞானத்தை அவருக்கு அளித்து மேலேற்றுவார். அவரும் மரணமில்லா பெருவாழ்வை அடைவார் அப்படின்னு வள்ளலார் சொல்கிறார். தாய்மான சுவாமிகள் இறைவன் வந்த பிறகு அந்த நிலையை எய்துவார் அப்படின்னு. அடுத்தது தியானத்தில் கண்ணை மூடி சில பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, தன்னை இமாற்றல் ரூலர்னு நினச்சிக்கிறவங்க சும்மா ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து கண்ணை மூடிட்டாலே அவங்க தியானம் செய்கிறதா நினச்சிக்கிறாங்க. இது என்ன மாதிரியான அணுகுமுறையோ என்ன, அவங்களே தங்களை கண்ணை மூடி உட்காந்துட்டா தியானம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. முதல்ல தியானங்கிறது அருவமாக பண்ணக்கூடாதுன்னு வள்ளலார் சொல்லியிருக்கிறாரு. அருவமாக தியானித்தல் கூடாது, உருவமாகத்தான் தியானிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன் அருவமாக தியானிக்கக்கூடாதுன்னா, மனம் எதை பாவிக்கிறதோ எதனை பாவனையில் செய்கிறதோ அதுவாகவே ஆகும். நீங்கள் உருவமற்ற ஒன்றை பாவனை செய்தால் உருவமற்ற எதுவுமே இல்லாத இருளில் போய் உயிர் மாட்டும். அதுதான் இந்த சித்த வித்தியார்த்திகள் செய்யக்கூடிய தவறான முறை. அது செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அதை வள்ளலாரும் சொல்லியிருக்கிறார். அருவமாக தியானித்தல் கூடாது, உருவமாகத்தான் தியானிக்கணும். உருவமாக தியானித்தால் பின் உருவம் கரைந்து அருவமாகும். இது என்னன்னாங்க, வள்ளலார் இதை பற்றி இன்னொரு வெளியோ டீட்டெயிலாக நான் போடுறேன். இந்த வடலூர் ஞான சபைக்கு போனீங்கன்னா அதை டோரு வந்து 8 வாயில்கள் இருக்கும், 8 ஜன்னல்கள் இருக்கும். அந்த வாயில் எல்லாத்துலேயுமே இந்த ஜோதி வடிவில் நீள்கோண வடிவில் ஜோதி எப்படி இருக்கும், நீளமாக இருக்கும். எந்த ஜோதியை அகல் விளக்கு ஏற்றி வச்சாலும் அது மேல் நோக்கி எரியுமா? அது ஒரு கூரான ஆயுதம் போல், ஒரு வேலாயுதம் போல் இருக்கும். அது எந்த தீப ஜோதியை பார்த்தீங்கன்னாலும் கீழே இருந்து மேல் நோக்கி ஒரு நீளமான ஒரு உருவம் இருக்கும் அதுக்கு, அந்த தீபத்துக்கு.
அது போலவே அந்த வடலூர் ஞானசபை கதவுகள்லேயும், ஜன்னல் கதவுகள்லேயும், மெயின் கதவுகள்லேயும் அது மாதிரியே உருவம் பறித்து அதுலேருந்து பிரகாச ஒளியானது எல்லா பக்கமும் சிதறும்படியாக அந்த உருவம் பொறிக்கப்பட்டே இருக்கும் அந்த டோரெல்லாம். நீங்கள் ஞானசபை நெட்டில் சர்ச் கூட பண்ணி கூட பார்க்கலாம், நீங்கள் நேரில் போய் கூட பார்க்கலாம். அந்த என்ன அதுன்னா, அது அவர் கண்ட அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் உருவத்தை தான் அதில் பொறிச்சிருக்காரு. இது வந்து பெரும்பாலும் யாருக்கும் தெரியாது. இந்த அனுபவம் கிடைச்சவங்களுக்கு தான், இந்த ஓம்காரம் தியானம் செய்து அனுபவத்தை பெற்றவங்களுக்கு தான் அவர் கண்ட அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் உருவம், அந்த ஒளி உருவத்தை, அந்த ஜோதியை அதில் பொறிச்சிருக்கிறாருன்னு அந்த உண்மை தெரிய வரும். அது மாதிரி தான் நம்ம நெத்தி பொட்டுல நம்ம உயிரானது இருக்குது. ஓம்கார தியானத்தில் அந்த ஓம்கார பீடத்தில் நடுவில் அந்த ஒளிச்சுடர் இருக்கிற மாதிரி நம்ம தியானிப்போம். அப்போ என்ன நடக்கும்னா, நம்ம புருவமத்தியில் எதை நினைத்து பாவிக்கிறோமோ அதுவாகவே அந்த உயிர் ஆகும். நம்ம எதை நினச்சி பாவிக்கிறோம்னா, உயிருடைய உண்மையான உருவத்தை நம்ம தியானிக்கும் பொழுது அது அந்த உண்மையை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம உயிருடைய சொரூபம் எப்படி இருக்குதுன்னா, ஒளிச்சுடராக இருக்குது. இறைவனும் ஒளிச்சுடராக இருக்கார். அதை அந்த புருவமத்தியில் நம்ம நினைத்து வேறு எண்ணங்கள் இல்லாமல் ஒருமுகப்பட்டு ஒரே எண்ணத்தோடு அந்த நினைப்போடு அந்த தியானத்தில் இருக்கும் பொழுது அதை ப்ராக்டிஸ் பண்ணி பழக்கப்பட்டுனா அது ஒரு நிலையில் வரும். அந்த ஒரே குறிக்கோளில் வேறு எந்த எண்ணங்களும் இல்லாமல் நம்ம சிந்தனையில் அந்த உருவம் மட்டுமே புருவமத்தில் இருக்கிறதா நம்ம பாவிக்கிற அந்த நிலை வரும். அப்போ வரும்பொழுது ஒரு நிமிஷம் வேறு எந்த எண்ணங்களும் இல்லாமல், வேறு எந்த நினைவுகளும் இல்லாமல், வேறு எந்த நம்ம வார்த்தையால் வேறு எதையுமே சொல்லாமல் இந்த சிவாய நம மந்திரத்தை சொல்லிக்கிட்டு நினப்பில் அந்த ஓம்கார பீடம் நெத்தியில் இருக்கிறதா, அந்த தீப ஒளிச்சூட நடுவில் இருக்கிறதா நம்ம அப்படியே நினச்சிக்கிட்டே குவிக்கும் பொழுது இந்த மனதின் ஆற்றலானது என்ன செய்யும்னா, உண்மையான உயிரின் உருவமான அந்த ஒளிச்சூடருக்கே நம்மளை அழைச்சிட்டு போவோம். வா, அதை தெரிஞ்சுக்க வான்னு நம்மளை மேல் நோக்கி அழைச்சிட்டு போவோம். அதுதான் தியானத்தினுடைய உண்மையான அர்த்தம். இறைவனும் அந்த ஒளிச்சுடராக தான் இருக்கான், உயிரும் அந்த ஒளிச்சுடராக தான் இருக்குது. அதையே நாம் ரொம்ப சிரத்தையோடு ஒரே கவனத்தில் வச்சு அதை புருவமத்தியில் நினைக்கும் பொழுது அது உயிரானது என்ன பண்ணுன்னா, அது பாவனையில் இருக்கிறத உண்மையாக்கிறதுக்காக, உண்மையாக உயிர் அப்படி தான் இருக்குது, அதனால் உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை நம்மளை அழைச்சிக்கிட்டு மேலே போகும், நாதவெளிக்கு ஏறும். அதுக்கு மேலே நாதவெளியில் நடனமிடும் இந்த நடராஜ ஜோதி தரிசனம் அடைஞ்சிட்டா மரணமில்லா பெருவாழ்வை அடைஞ்சிடலாம். இதுதான் தியானத்தில் 3 நிலை. முதல்ல துவைதமாக இருக்கும் தியானம். துவைதம்னா நாம் புருவமத்தில் எதை பார்க்குறோமோ அதுவும் இருக்கும், பார்க்கப்படுற நாமளும் 2ஆக இருப்போம். அடுத்தது அத்வைதம். நம்மளை மறந்து விட்டு அந்த ஒளிச்சூடர் அந்த ஓங்கார பீடத்தில் இருக்கிறது இது மட்டும்தான் இருக்கும், நம்மளை மறந்துடுவோம். இது அத்வைதம். அதீதம்னா நாம் உருவத்தை நினச்சி தியானித்து அதை அதீத நிலைக்கு அதிலேயே ஊன்றிட்டோம்னா அந்த நம்ம புருவமத்தியில் எதை பாவித்து நினச்சிக்கிட்டே இருக்கோமோ அதுவும் கரைஞ்சி அருவமாக ஒன்றுமில்லாத நிலைக்கு போகும். அப்போ உயிரானது எங்கே ஏறிடும்னா புருவமத்திலேருந்து தலை உச்சிக்கு ஏறிடும். அப்போ தான் 36 தத்துவங்களின் தொடர்புகளையும் இந்த உயிரானது விட்டு விட்டு இறைவனை பிடிக்கும். உடம்புல இருக்கிற 36 தத்துவங்களையும் தொடர்புகளையும் எப்பொழுது இந்த உயிரானது விட்டு விட்டு இறைவனை பிடிக்குமோ அப்போது தான் அது இறைவனை காண தொடங்குகிறது, இறைவனுடைய பாதையில் பயணிக்கிறது, இறைவனை காண அந்த உயிரானது பயணம் மேற்கொள்கிறது. அப்பொழுது தான் மூச்சு அடங்கும், எல்லா கருவி கரணங்களும் ஒடுங்கும், இந்த உடலின் தொடர்பு எல்லாவற்றையும் மறுத்து விட்டு உயிரானது இறைவனை காண எத்தனிக்கும். அந்த நாதவெளியில் அதுக்கு மேலே போயிட்டுங்கன்னா அதுக்கு மேல்வெளிக்கு போயிட்டிங்கன்னா இறைவனை கண்டுட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா ஞானங்களும் அடைஞ்சிடலாம். நீங்கள் உலகம் எப்படி போணுச்சு, எப்படி தோணுச்சு, அணுவில் என்ன இருக்குது, அண்டத்தில் என்ன இருக்குது, எல்லாம் எப்படி காரியப்படுத்துகிறாரு இறைவன், எதுக்காக படைத்தார், என்னென்ன உலகங்கள் இருக்குது, எந்தெந்த உலகத்தில் உயிரினங்கள் இருக்குது, எத்தனை அண்டாண்டங்கள் இருக்குது, எல்லாத்தையும் எப்போ தெரிஞ்சுக்கலான்னா நடராஜராகிய சிவம் ஒளிச்சுடராக நம்ம உயிருக்குள்ளே இருக்கிற அந்த தீபச்சுடரை நாதவெளிக்கு மேலே போய் உயிரானது கண்டுவிட்ட பிறகு எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளும். அப்பொழுது மரணத்தையும் வென்றுவிடும். அதுதான் மரணமில்லா பெருவாழ்வு. இதை ஃபஸ்ட்டு யதார்த்த உண்மையை தெரிஞ்சுக்கிங்க. இது இல்லாமல் போயிட்டு கனவுல நான் கண்டேன், என் கனவுல வந்து சொன்னார், ஒரு நாள் நைட்டு என்னோடய உடம்புல இறங்கினார் அப்படின்னு உடம்பு தொடர்புகளை நினைப்பதையோ கற்பனை செய்வதையோ விடுங்க. நீங்கள் கனவுல காணும்போது இந்த உடம்பு
தொடர்பை நம்ம உயிரானது விட்டுவிடும். அதை முதல்ல உங்கள் மனசில் இருத்திக்கிங்க. கடவுளை காணணும்னா அந்த உடம்பின் தொடர்பை உயிரானது விடணும். அது 36 தத்துவங்களையும் கடக்கணும். அதுக்கு வழி ஓம்கார தியானம் அப்படிங்கிறத முதல்ல உண்மையை யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிங்க. உங்களுக்கு சொன்னால் கோபம் தான் வரும். எந்த தகுதியும் இல்லாமல் உடம்போட தொடர்புலையே நான் இதை இறைவனை கண்டுட்டேன் எனக்கு அப்படின்னா நீங்கள் சித்துக்கள் செய்யுங்க, அற்புதங்கள் செய்யுங்க. நீங்கள் தான் இம்மாற்றல் உடன்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்களே, அப்போ நீங்கள் எல்லாத்தையும் ஆட்டி படைக்க வேண்டியது தானே, எல்லாத்தையும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்ற வேண்டியது தானே. ஏன் எல்லாத்தையும் போய்ட்டு என்னை ஏற்றுக்குங்க இம்மாற்றல் ரூடர், என்னை ஏற்றுங்கன்னு ஏன் நீங்கள் வந்து அடுத்தவங்கள்ட்ட போய்ட்டு உதவி கேட்குறீங்க? நீங்கள் தானே எல்லாத்தையும் செய்யணும், நீங்கள் தானே எல்லாத்தையும் வந்து ஆளணும் இம்மாற்றல் ரூடர்னா. அதனால் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிங்க. ஃபஸ்ட்டு கற்பனையில் இருக்கிறவங்க யதார்த்தத்துக்கு வாங்க. அதுக்கு நீங்கள் அழிவில்லாத தன்மை பெரும் வழி என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிங்க. அந்த வழியில் பயணிங்க. வழியை பயணித்து அந்த குறிக்கோளை அடைஞ்சால் நீங்களும் அடையலாம், எல்லாருமே அடையலாம் அந்த அழிவில்லாத தன்மையை. தியானத்தில் 3 நிலை இருக்குது: துவைதம், அத்வைதம், அதீதம். அதெல்லாம் அனுபவித்து அதெல்லாம் புரிஞ்சுக்கிங்க. நனவு, கனவு, உறக்கம். இப்போ நார்மலாக லைஃப் நம்ம எப்படி வாழுறோம்னா, புருவ மத்தியில் உயிரானது நிற்கும் பொழுது நம்ம நனவு நிலையிலே இருக்கோம். நினைவு நிலையில் இருக்கும் பொழுது நம்ம கண்ணால் எதையும் பார்க்கலாம், காதால் கேட்கலாம், பேசலாம், நினச்சி பார்க்கலாம். இந்த உலகத்தினுடைய வெளி உலக தொடர்பு எல்லாத்தையும் செய்யலாம். இது பேர் தான் ஜாக்கிரதைன்னு சொல்லலாம், இல்லைன்னா நினைவு நிலை அப்படின்லாம் சொல்லலாம். அது புருவ மத்தியில் உயிரானது இருக்கும் பொழுது. அடுத்தது நம்ம படுத்து தூங்கும் பொழுது உயிரானது முதல்ல கண்டத்துக்கு இறங்கும் புருவ மத்தியிலேருந்து. அது கனவு நிலை. சில பேர் கனவு நிலையிலேயே அதிக நேரம் இருக்கும். சிலவங்களுக்கு மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறவங்களும், எந்த கவலையும் எந்த இதுலேயும் நம்ம மனசு செலுத்தாதவங்களும், நிம்மதியாக இருக்கிறவங்க டக்குன்னு அந்த கண்டத்திலிருந்து கனவு நிலைக்கு கொஞ்ச நேரம் இருந்துட்டு நெஞ்சுக்கு அவங்க உயிரானது இறங்கிடும். அது உறக்க நிலைக்கு போயிடும். கொஞ்சம் பேர் அதனால தான் கொஞ்சம் பேர் படுத்த உடனே தூங்கிடுவாங்க. சில பேருக்கு தூக்கம் வராது. சில பேருக்கு கனவு நிலையிலேயே ரொம்ப நல்லா இருப்பாங்க. நம்ம நல்ல தூக்கம் வராது, நிம்மதியாக உடம்பு அசதியாகவே இருக்கும். அவங்க ஏன்னா அவங்க கனவு நிலையிலேயே அதிக நேரம் இருந்திருப்பாங்க, சரியான தூக்க நிலைக்கு போயிருக்க மாட்டாங்க. இது 3 நிலை நம்மளுக்கு இயல்பாக தெரியும். நனவு இருக்கிறது, கனவு காண்றது, உறங்குறது. இது நனவு புருவ மத்தியில் உயிர் இருக்கும்போது நனவு நிலை இருக்கும். கண்டத்துக்கு உயிர் இறங்கும் பொழுது கனவு நிலை இருக்கும். கண்டத்துக்கும் கீழே நெஞ்சுக்கு இறங்கும் பொழுது உயிரானது அது உறக்க நிலைக்கு போகும். அதுக்கும் கீழே பேரு உறக்க நிலை, உயிர் படங்கள் நிலையும் இருக்குது. அது நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ இந்த 3 நிலை நனவு, கனவு, உறக்கம். இதுக்கு 3ஆன வேறாவது நிலை, 4வது நிலை ஒன்று இருக்குது. அதை யாருமே நம்ம தெரிஞ்சுக்க மாட்டோம். அதுதான் துரிய நிலை. அது என்னென்னா, உயிரானது புருவ மத்தியிலிருந்து தலை உச்சிக்கு ஏறும், நாத நிலை, நாதவெளிக்கு ஏறும். அந்த இது பேர் தான் துரிய நிலை. துரிய வெளியில் நடனமிடும் நாதன்னு நிறையா சித்தர்கள் பாடியும் கேட்டிருக்கலாம், வள்ளலார் பாடியும் கேட்டிருக்கலாம். அங்கே உயிரானது நம்ம ஏற்றி போகும்பொழுது தான் கடவுளை காணும் நிலையானது நம்மளுக்கு வாய்க்கும். 36 தத்துவங்களையும் தொடர்புகளையும் இந்த உயிரானதை விடும். அதன் பிறகு தான் இறைவன் தரிசனம் கிடைக்கும். இப்போ இதை புரிஞ்சுக்கிங்க. உலகில் நனவுலையே புருவ மத்தியிலேயே இருக்கும் பொழுது நான் கடவுளை கண்டுட்டேன். நான் இந்த உடல் தொடர்பு இருக்கும் பொழுதே கடவுளை கண்டுட்டேன். எனக்குள்ளே இறங்கினார், கனவு உலகத்துக்கு ஆச்சிட்டு போனார், வெற்று உலகத்துக்கு ஆச்சிட்டு போனார், நான் நடனமிட்டேன். இது மாதிரி கற்பனையில் வாழாதீங்க. உண்மையாக நீங்கள் உங்களுக்கு ஆசை இருந்ததுன்னா நீங்கள் அழிவில்லாத தன்மையை பெறணும். சிற்சபையில் பொற்சபையில் புகுத்தருணும் இதுவே வாங்க அப்படின்னு வள்ளலார் கூப்பிட்ட மாதிரி உங்களுக்கும் அந்த ஆசை இருக்குதுன்னா உண்மையாகவே ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில், இந்திரிய ஒழுக்கத்தில், கரண ஒழுக்கத்தில் ஈடுபட்டு ப்ராக்டிஸ்னு அதுலேயே அயராமல் முயற்சி செஞ்சு இந்த ஓம்கார தியானத்தில் முயற்சி செஞ்சு உங்கள் உயிரானதை நாதவெளிக்கு ஏற்றி அதுக்கு மேல் நிலைக்கு போயிட்டு இறைவனை தரிசிங்க. வெறுமனே ஆசையை மட்டும் வச்சுக்கிட்டு நான் எந்த உழைப்பும் எடுக்க மாட்டேன், எந்த முயற்சியும் எடுக்க மாட்டேன், ஜீவகாருண்யத்துக்கு வரமாட்டேன், இந்திரிய ஒழுக்கத்தையும் செய்ய மாட்டேன், கரண ஒழுக்கமாகிய தியானமும் செய்ய மாட்டேன், எனக்கு கடவுள் அருள்முடிஞ்சிட்டாரு, நீ என்னை பற்றி சொல்கிறது, உனக்கு என்ன தகுதி இருக்குது என்னுடைய நிலையை சொல்கிறதுக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக திருவிளையாடல் செய்யுங்க. அழிவில்லாத தன்மை பெற்று விட்டீங்களா? அழிவில்லாத ஆட்சியாளர்னா நீங்கள் திருவிளையாடல் செய்யுங்க, அற்புதங்கள் செய்யுங்க. எவ்வளோ அட்டூழியங்கள் நடக்குது இந்த உலகத்தில், எல்லாத்தையும் மாற்றுங்க. ஓகேங்களா? அது நடத்த வேண்டியதானுங்க. ஏன் அடுத்தவங்கள்ட்ட போய்ட்டு சர்டிஃபிகேட் கேட்குறீங்க? என்னை ஏற்றுங்க, நான் தான் இம்மாற்றல் ரூலர், என்னை ஏற்றுங்க. அடுத்தவங்கள்ட்ட போய் நீங்கள் சர்டிஃபிகேட் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் இம்மாற்றல் ரூலர்னால் அற்புதங்கள் செய்யுங்க. உலகத்தில் எவ்வளவோ தீமைகள் நடக்குது, அதெல்லாம் மாற்றுங்க. நல்லபடியாக அந்த உலகத்தை வைங்க. தீயவர்களுக்கு தண்டனை கொடுங்க. நல்ல ஆன்மாக்களுக்கு நல்ல வழியை காட்டுங்க. துன்பத்தில் உழலும் ஆன்மாக்களுக்கு நல்ல நிலையை காட்டுங்க. ஞானத்தை உபதேசிங்க.
ப பல போலி குருமார்களும், பல போலி சாமியார்களும் மக்கள ஏமாத்துறாங்க. அதெல்லாம் மாத்துங்க. அவர்களுக்கெல்லாம் தண்டனை குடுங்க. மக்களுக்கு நல்ல வழி காட்டுங்க. எது உண்மையான பாதைன்னு தெரியாம மக்கள் எல் ஏகப்பட்ட போலிகள்ட்ட போய் மாட்டியிருக்காங்க. அவங்கள போய் நீங்க மாத்துங்க. அவங்கள அந்த பக்கம் போற மக்கள திருத்துங்க. நல்ல வழிக்கு கொண்டு வாங்க. ஏகப்பட்ட அரசியல்வாதிகள் உலகம் முழுக்க மக்கள சுரண்டுறானுங்க. அவங்கள தண்டனை குடுங்க. மக்களுக்கு நல்லது செய்யுங்க. நீங்க ஏன் நான் என்ன ஏத்துங்க, என்ன ஏத்துங்கன்னு ஏன் அடுத்தவங்கள்ட்ட போய் சர்டிஃபிகேட் கேட்டுட்டு நிக்கிறீங்க? நன்றி, வணக்கம்.